எங்களுக்கெல்லாம் தண்ணி வசதி பண்ணி தரேன்னு ஓட்டு கேட்ட, நாங்களும் போட்டோம், நீயும் வந்துட்ட. ஆனா தண்ணி தான் வரவே இல்லை. அதான் வரவே மாட்டேங்குது. அப்புறம் எதுக்கு இந்த கஸ்மால புடிச்ச கல்லு அங்க இருக்கணும், அதான் எத்தாந்துட்டோம். இந்த நீயே வச்சுக்க. ஜனங்கள்கிட்ட அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லி அரசாங்க செலவுல வீதிக்கு வீதி 100 லைட்டு போட்டு விளம்பரப்படுத்தி அடிக்கல் நாட்டு விழான்னு நட்டதோட போயிடுறீங்க. ஜனங்களுக்கு அந்த வசதி போய் சேர்ந்துதான்னு என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? இல்ல அதை பத்தி யோசிச்சுதான் பார்த்திருக்கீங்களா? ஒவ்வொரு விழாவுக்கும் வீணா செலவழிக்கிறீங்க அரசாங்க பணத்தை. ஏன் அந்த அரசாங்க பணத்தை வச்சு 1000 திட்டம் நிறைவேற்றலாமே, அதை ஏன் ஒவ்வொரு அரசியல்வாதியும் நினைக்க மாட்டேன்றீங்க? ஏன் ஏழைங்க எதிர்த்து கேள்வியே கேட்க மாட்டாங்கன்னா, இல்ல உங்க பிறந்த நாளை கொண்டாடுற நீங்க, சந்தோஷமா கொண்டாடுற நீங்க, உங்க தொகுதி மக்களும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கணும்ல, அதை ஏன் நினைக்க மாட்டேன்றீங்க? தண்ணி வசதி இல்லாம உங்க தொகுதி மக்கள் கஷ்டப்படுறாங்க, ரோடு வசதி இல்லாம போக்குவரத்துக்கு கஷ்டப்படுறாங்க. இதை ஏன் ஒவ்வொரு அரசியல்வாதியும் நினைக்க மாட்டேன்றீங்க? இதெல்லாம் நீங்க நிறைவேற்றுறதுக்கு தானே நீங்க ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறீங்க. அப்பா, கேள்வி கேட்டிருப்பாரு பாருங்க ஏழை ஜாதியில கேப்டனு. இனி அப்படிலாம் ஒரு வீர வசனம் யாராலையும் கேப்டன் மாதிரி பேசவே முடியாதுங்க. அல்லுங்க, தில்லுங்க, கேப்டன்னா தில்லுங்க, சூப்பருங்க.